எடுத்தோடனே வந்து எங்களுக்கு மக்களுக்காக எங்களுக்கு வந்து செய்யுங்கன்னு நான் சொல்லலையே. அவர் வந்து யோசிக்கட்டும், என்ன பண்ணலாம் ஏது பண்ணலான்னு யோசிக்கட்டும். எப்பயுமே வந்து ஒரு முதலமைச்சராக முன்னாடி கஜானா வந்து காலியாக தான் இருக்கும். யார் முதலமைச்சராக போனாலும் அந்த இடம் கஜானா காலியாக தான் இருக்கும். அவர் யோசிக்கட்டும், என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம், மக்களுக்கு எப்படிலாம் பண்ணலாம். எடுத்தோடனே நாங்கள் வந்து மக்களுக்கு இதை செய்யுங்க அதை செய்யுங்க நாங்கள் எப்பயுமே அவரை ஃபோர்ஸ் பண்ணவே மாட்டோம். மக்களுக்கு செய்யுங்கன்னு தான் சொல்கிறோம். இப்போ எவ்வளவு இந்த எல்லாமே வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு. எதுவுமே இல்லை. இனி ஆட்சிக்கு வந்தால் தான் நீங்கள் ஒன்றொன்னா வரும் மக்களுக்கு. அதை நம்பி எத்தனையோ குடும்பங்கள் இருக்காங்க. எவ்வளவோ பேர் கஷ்டப்படுறாங்க. ஏன் எங்கள் ஃபேமிலியில் எங்கள் சொந்தக்காரவங்க எல்லாருமே வந்து அதுதான் சொல்கிறாங்க. இவர் ஆட்சிக்கு வந்தாருன்னா ஒரு விடிவு காலம் பிறக்கும் எல்லாருக்குமே. அதனால தான் நான் சொல்கிறேன். இப்போ 100 நாள் வேலை பார்க்குறவங்கன்னா 100 நாள் வேலை எங்கள் அம்மா கூட 100 நாள் வேலை பார்க்குறவங்க தான். எங்கள் அம்மா கையில் எவ்வளோ காசு இருக்குன்னு தெரியுமா? 100 நாள் வேலை பார்த்து அந்த காசு அதில் எனக்கு என் தம்பிக்கு எல்லாருக்குமே செஞ்சுருக்காங்க. யாரை எதிர்பார்க்க தேவையில்லை. அவங்க சொந்த காலில் நிற்கிறாங்க, அவங்க சம்பாதிக்கிறாங்க அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கை. ஆனால் நீங்கள் இப்படி இழுத்தடிச்சுக்கிட்டே போனீங்கன்னா என்னைக்கு தான் யார் தான் சிஎம் ஆகுறீங்க, யார் தான் மக்களுக்கு செய்ய போகிறீங்க, ஒன்றுமே புரியலை. நாங்கள் இப்போ யாரை ஜெயிக்க வச்சுருக்கோமோ அவங்கள மட்டும் சிஎம் ஆக்கிருங்க. அடுத்து நான் இந்த கூட்டணியில் சேர்றேன் அந்த கூட்டணியில் சேர்றேன், நான் இவரை சிஎம் ஆக்க போகிறேன் அவரை சிஎம் ஆக்க போகிறேன்னா மக்களுடைய விரோதத்தை தான் சம்பாதிக்கிறீங்க நீங்கள். ஆமாம், மக்களுடைய விரோதத்தை தான் சம்பாதிக்கிறீங்க. மக்களுடைய கோபத்தை சம்பாதிக்கிறீங்க. மக்களுடைய வருத்தத்தை சம்பாதிக்கிறீங்க. நீங்கள் அவர் சிஎம் ஆக்குனது நாங்கள் எதுக்குங்க? மக்களுக்கு செய்வாருன்றதுக்காக தானே ஆக்கணும். அவர் என்னதான் செய்கிறாருன்னா பாருங்களே. நாடு நம்ம நாடு தமிழ்நாடு எல்லா இடத்துலையுமே வந்து ஒரு ஃபஸ்ட் இடத்துல இருக்கணும். தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு நம்ம இருக்கிறோம் தெரியுமா? அவருக்கு ஒரு வாய்ப்பு தான் கொடுங்களே. இளைஞர்களுக்கு ஒரு வாய்ப்பு. இளைஞரோட திங்கிங்கே வேற லெவலில் இருக்கும். இப்போ நம்ம வீட்டிலையே எடுத்துக்கோங்க. இளைஞர்கள் இருந்தாங்கன்னா நம்ம வீட்டை எப்படி முன்னேற்றி கொண்டு போகணும், அடுத்த லெவலுக்கு எப்படி முன்னேற்றணும், நம்ம எப்படி சம்பாதிக்கணும், மதிக்கிற மாதிரி எப்படி. அப்போ அவர் வந்து யோசிக்க விடுங்க. நம்ம நாட்டை எந்த அளவுக்கு கொண்டு போகணும், நம்ம நாட்டு மக்களுக்கு என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னு யோசிக்க விடுங்க. அவர் ஒரு படம் நடிச்சனாலே 2 கோடி 3 கோடின்னு வாங்கிட்டு போவார். எதுக்குங்க சிஎம் சீட்டில் வந்து உட்காரணும்? அவர் 5 படம் நடிச்சாருன்னா போச்சு. 5 படம் நடிச்சு முடிச்சிட்டாருன்னா போதும். அவர் இந்த சிஎம்ல இந்த முதலமைச்சர் பதவியில் சம்பாதிக்க போறாரு. அவருக்காக அவ்வளோ கூட்டம் இருக்கு. நீங்க வர்றவங்களுக்கு வழி விடுங்க. அவர் கண்டிப்பாக சொல்கிறேன், சீக்கிரமாக இதுக்கான ஒரு முடிவு எடுங்க. மக்களாகிய நாங்கள் தான் ரொம்ப 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 கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு நாளும் நீங்கள் அவ்வளோ டிப்ரெஷனை ஏற்றுறீங்க. எங்களுக்கு அதாவது அரசியல் மேலே நம்பிக்கை இல்லாமல் பண்ணுறீங்க நீங்கள். எங்களுக்கு அரசியல் மேலே ஒரு நம்பிக்கை இருக்கணும். மக்களாகி எங்களை அப்படின்னா எங்கள் மேலே வந்து உங்களுக்கு நம்பிக்கை நாங்கள் எப்படிங்க நம்பி நாங்கள் ஓட்டு போடுறோம்? கொஞ்சமாச்சு எங்களை நம்புங்க. மக்களாகி எங்களை நம்புங்க. எங்களுக்கு நல்லது செய்கிறவங்கள தாங்க நாங்கள் வரவேற்போம். பார்க்கத்தானே போகிறோம். நாங்கள் நல்லது செய்கிறாரா இல்லை என்ன செய்கிறான்னு பார்க்கத்தானே. கொஞ்சமாச்சு வழி விடுங்களே. பைத்தியம் முடிக்க வைக்கிறீங்க. அப்படியே பைத்தியம் முடிக்க வைக்கிறீங்க. ஏன்டா அப்படி இருக்கீங்கன்னு தெரில. ஏதாச்சும் ஒரு முடிவு, நல்ல முடிவாக எடுங்க. அவ்வளோதான்.